ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்சர் ஹெவன்லி மாஸ்டர் டார்க் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூவி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் ஆரம்பமே ஒரு பெரிய இன்சிடென்ட். டீமன், அது பேர் பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ். அதை பற்றி சொல்லுவாங்க. அந்த டீமன் 100 வருஷத்துக்கு கழிச்சு பிறந்து வந்து இந்த உலகத்தில் இருக்க ஒரு 3 பகுதிகளை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுது. அந்த டீமன் திரும்பி பிறந்து வந்திருக்கு, அதை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ராஜாவும், நான் என்னோட சிப்பாய்களை வழிநடத்த வந்திருக்கேன், என்னால் இந்த போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த தாத்தாவும் கூட மொத்தமே ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க, இதை வச்சு அந்த டீமன் படைகளை அழிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் எல்லா உலகத்தையும் அழிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. இந்த வாள் பன்றிய மரபு உலகத்தால் செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாள் சூரியனோட சக்தி கொண்டது, இந்த ஒரு வாள் கூட மோதவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரு. நீ இந்த உலகத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட வாழை தராரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட படைகள் பார்த்தீங்கன்னா போருக்கு ரெடியா ஆகுறாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நம்ம உலகத்தை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டீமன்ஸ் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, அந்த மிகப்பெரிய ஒரு வாள் தயாராகிட்டு இருக்குது, அது வரைக்கும் அந்த டீமன்களை நம்ம தான் சமாளிக்கணும், இதுல நம்மளோட உயிர் கூட போகலாம், ஸோ எப்படியாச்சும் இந்த போர்ல நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி வீரர்களும் தயாராகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் போருக்கான இடத்துல போய் நிக்கிறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். எல்லாத்தோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி வால் மட்டும்தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்குது, போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி ராஜா பார்த்தீங்கன்னா அவளோட வாளை எடுக்கிறாரு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா பூமி அப்படியே 2ஆக உடஞ்சி வீரர்கள் எல்லாமே அதுக்குள்ளே விழுவுறாங்க. பார்த்தா டீமன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து தான் வெளியில் வருது. பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே கடினமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் வீரர்கள் தான் அதிகமாக இறந்து போகிறாங்க. இருந்தாலும் அவங்களோட முயற்சியை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஒரு பொண்ணு, அங்கே பாருங்க வாள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ராஜாவும் அந்த வாளை எடுத்து பூமியில் குத்துறாரு. குத்துன அடுத்த செகண்டே அங்கே இருக்க டீமன்ஸ் எல்லாமே சதஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய சவாலே இருக்குது. ஸோ இப்போ டீமன்களின் ராஜா இப்போ வெளியில் வரான். இப்போ அந்த ராஜாவும் டீமன் ஒன்றும் முழுசாக பிறக்கல, அந்த டீமனை தாக்கிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க, அந்த கண்ணை அழிக்கிறதுக்கு நான் ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மனித உலகத்தை உன்னை ஆள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை எடுத்துக்கிட்டு அந்த டீமனோட கண்ணிலே குத்துறாரு. பார்த்தா அந்த டீமன் அவரை அதோட கையை வச்சு அவரை தூக்கி அடிச்சிருது. அவரும் பயங்கரமான அடியோட கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்து அவங்களோட ஒய்ஃபும் கோவத்துல மின்னல் வேகத்துல அதை நோக்கி ஓடுறாங்க. போய் அந்த கத்தியை எடுத்து அந்த டீமனோட கண்ணில் ஃபோர்ஸா கத்தியை குத்து அழுத்த பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. இருந்தாலும் முயற்சியை விடாம ட்ரை பண்றாங்க. கடைசியில அவங்க குட்ட ஃபோர்ஸ்ல அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால அந்த தொப்புள் கொடி மூலியமா அந்த டீமன் அந்த குழந்தைக்குள்ள போயிடுறான். கடைசியா எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டீமனை இவங்க அழிச்சிடுறாங்க. அந்த ராஜாவோட ஒய்ஃபும் முடியாம அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கடைசியில அந்த ராஜா அந்த டீமன் கையிலேயே அடி வாங்கி இறந்து போயிடுறாரு. கடைசியில மயக்கமான ராஜாவோட ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே என்னோட குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, அவனோட பேரு வாக்வான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போர் முடிஞ்ச உடனே எல்லா சிப்பாய்களும் ஒரே இடத்துல கூட்டி பேசுறாங்க. நம்மளோட ஹெவன்லி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு, அவரோட குழந்தையும் இப்பதான் பிறந்திருக்கு, ஸோ அது வளர்ந்து வர வரைக்கும் நான் தான் அவங்களோட ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் படை தளபதியை கூப்பிடுறாரு. இந்த மருதி நகர் தாழ்வான பகுதியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த ஊரை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிப்பாயை கூட்டு, நீ எனக்கு மதிச்சு செயல்பட மாட்டேங்கிற, உனக்கு நான் 50 சவுக்கடி தரேன்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அவனும் பயத்துல பயங்கரமா கதறி அழுகுறான். இப்ப புதுசா வந்த ராஜா அவன் குறுக்குல வந்த எல்லாரையுமே சாகடிக்க யோசிக்க மாட்டேங்கிறான், எல்லாரையுமே மோசமா சாவடிக்கிறான். ஏன் இவனை சாவடிச்சிங்க அப்படின்னு கேட்ட தளபதிக்கு, நான் உனக்கு செஞ்சதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோன்னா, போர்ல ஒரு டீமன் இவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது, யாராச்சும் காப்பாத்துங்க சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருப்பான். இப்ப வந்த ராஜா தான் அவனோட கையை கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்திருப்பான். காப்பாத்தின உடனே இது என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்.
அதனாலே இப்ப தளபதி கிட்ட நீ இப்ப அந்த ராஜாவோட பையனை நீ கொல்லணும், கொன்னாதான் என்னால கடைசி வரைக்கும் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஒரு செகண்ட் இதை மறுக்கிறான். நான் உங்க அம்மாவையும் இந்த ஜெயிலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், நீ அவனை சாவடிச்சுட்டு வந்தாதான் உங்க அம்மாவை நான் வெளியில விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனால எதுவும் பண்ண முடியாம அவனை சாவடிச்சுட்டு தான் நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்த தெரிஞ்ச ஒருத்தவன் அந்த குழந்தையும் அந்த வாளியும் தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறான். கடைசியில அவரும் வயசாகி உடம்பு முடியாம இறந்து போயிடுறாரு.